ஏலக்காய் ஏலக்காய் வந்து பார்த்திங்கன்னா தெரியும். நம்ம வீட்டில் வந்து பிரியாணி வைக்கிறதுக்காகவும் சரி, இல்லை டீயில் போட்டுக்கூடிய இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் ஏலக்காய் வந்து வீட்டில் யூஸ் பண்ணுவோம். அந்த ஏலக்காய் வந்து மரத்தில் காய்க்குமா இல்லை செடியில் காய்க்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியாது. சில பேர் தெரிஞ்சிருக்கலாம். இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளேஸ் வந்து நான் ஒரு இடத்த விசிட் பண்ண போயிருந்தேன். நம்ம டூரிங்காக போயிருந்தோம். அந்த இடத்துல தான் இந்த ஏலக்காய் தோட்டத்தை பார்த்தோம். நானும் ஃபஸ்ட் டைமாக தான் பார்த்தேன். இதுதான் வந்து அந்த ஏலக்காய் செடி. ஏலக்காய் வந்து மரத்தில் காய்க்காது, செடியில் தான் பூ பூத்து காயாக மாறி வரும். அந்த காயை தான் வந்து உலர வச்சு அந்த ஏலக்காயிட்டு நமக்கு வந்து பார்சல் பண்ணி வர்றது. இதுதான் வந்து அந்த ஏலக்காய். இனி அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பூவே அந்த ஏலக்காய் உள்ளே இருக்கிறத வந்து வீடியோ எடுத்து போகிறேன். நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.